அதிமுகவில் மீண்டும் வெடிக்கும் உட்கட்சி பூசல். சி.வி. சண்முகம் இல்லத்தில் முக்கிய ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். சி.வி. சண்முகம் இல்லத்தில் மீண்டும் ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. என்ன நடக்கிறது அதிமுகவில்? முழு விவரங்களை சொல்லுங்க. தலைமை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக அதிமுக சார்பாக 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை தேவைப்படுகிற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. அதில் ஒரு பகுதியினர் அதிமுகவினுடைய ஒரு பகுதியினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெறலாம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை என்பது அவர்களால் கூறப்படக்கூடிய தகவலாக இருந்தது. இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய இந்த தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும், ஒரு குழு அமைக்க வேண்டும், அந்த குழு அமைத்து இந்த தோல்விக்கான காரணங்களை ஆராய வேண்டும் என்று சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு சிலர் அந்த போர்க்கொடியை தூக்கியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தியிருந்தார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாக சட்டமன்றத்தில் நடத்தப்பட்ட அந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அதிமுகவினுடைய 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர்கள் 25 பேரையும் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களை அனைவரையுமே தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் சபாநாயகரிடம் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களில் 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டதாக அப்போது அறிக்கையெல்லாம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் அவர்கள் மீதான அந்த நடவடிக்கையை ஒத்திவைக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பாக கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீதான அந்த எடுக்கக்கூடிய நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் சி.வி. சண்முகம் தொடர்ச்சியாக தனக்கான மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகும் தன்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ளுமாறு அவர் கேட்ட பிறகும் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை, தனக்கான அந்த முறையான அழைப்பு என்பது இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் மின்வெட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பாக நடத்தப்பட இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமை வகிப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இது சி.வி. சண்முகத்திற்கு மேலும் கோபத்தை மூட்டியது. இதனைத் தொடர்ந்து அவர் அமைதியாக இருந்தார். அதற்கு பின்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் சி.வி. சண்முகம் தலைமையில் இயங்கி வந்த நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்றைக்கு சட்டப்பேரவை கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கருத்துக்கள் என்பது எடப்பாடி பழனிசாமி மத்தியில் பகிரப்பட்டது. இந்த நிலையில் சென்னை எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் எஸ்.பி. வேலுமணி உட்பட 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. சி.வி. சண்முகத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கப் போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தலைமை ராஜேஷ், தற்போது வரை அதிமுகவில் உட்கட்சி பூசலானது நிலவி வரக்கூடிய நிலையில் அதிமுகவிலிருந்து விலகுவதாகவோ அல்லது ராஜினாமா செய்யப்படுவதாகவோ சி.வி. சண்முகம் தரப்போ எஸ்.பி. வேலுமணி தரப்போ அறிவிக்கப்படாத நிலையில் தொடர்ந்து இபிஎஸ்க்கு எதிராகவே ஆலோசனை கூட்டங்கள் நடத்துகிறார்கள். அடுத்து என்ன நிகழும்? விஜயபாஸ்கர் வெளியேறியது போல சி.வி. சண்முகமும் இல்லை எஸ்.பி. வேலுமணியும் அதுபோல முடிவு எடுக்கக்கூடுமா? என்ன அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது? இல்ல, குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழு செயற்குழு கூட்ட வேண்டும் என்பதுதான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்டுவார்களா என்றால் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக பொதுக்குழு செயற்குழுவை தற்போது கூட்ட மாட்டார். ஏனென்றால் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது நடந்திருக்கிறது. அந்த மாவட்ட செயலாளர்கள் புதிதாக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை போட வேண்டும். அதன் பின்புதான் அவர் அந்த செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்புதான் இவர்களுக்கான அந்த முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி மீது தொடர்ச்சியான அவரது நடவடிக்கைகள் மீது தொடர்ச்சியான ஒரு அதிருப்தி என்பது இவர்களுக்கு அனைவருக்குமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 22ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு விஜயபாஸ்கர் அதே போல முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே பேசப்பட்டது. அதே நேரத்தில் எஸ்.பி. வேலுமணி இணைவாரா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்றால் அவர் தொடர்ச்சியாக கட்சி நிகழ்ச்சிகளில் அதே போல எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கூட சட்டப்பேரவைக்கு வந்த அவர்கள் அங்கு சட்டப்பேரவையில் ஒன்றாக வரவில்லை. எடப்பாடி பழனிசாமியோ சரி, எஸ்.பி. வேலுமணியோ தனித்தனியாக நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்களாம்
ஒரு அணியாகவும், அதே போல எடப்பாடி பழனிசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஓஎஸ் மணியன் போன்றவர்கள் ஒரு அணியாகவும் அவர்கள் சட்டப்பேரவைக்கு வந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இங்கு சில பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது எப்பொழுது முடிவுக்கு வரும், என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள் என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு தெரிய வரும். சொல்லவே ராஜேஷ், இடையில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு இடையில் சமரசம் செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையும் வந்தது. அதன் பிறகு மீண்டும் தற்பொழுது பூசல் வெடிக்கிறது என்றால் என்ன காரணம்? என்ன தனித்தனியாக ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்காக முக்கிய முகாந்திரம் என்னவா இருக்கு? இல்ல, குறிப்பாக இவர்களுடைய பதவி நீக்கம் என்பது நடைபெற்ற, அதாவது பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் சென்றிருந்தார்கள். சென்ற பிறகு அவர்களுக்கான அந்த உரிய அங்கீகாரம் என்பது திரும்ப வழங்கப்படவில்லை. இப்ப மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து சி வி சண்முகம், SP வேலுமணி, சி விஜயபாஸ்கர் போன்றவர்களெல்லாம் நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த உரிய பொறுப்போ உரிய அங்கீகாரமோ வழங்கப்படவில்லை. செல்லும் இடங்கள் எல்லாம் அவர்களை அந்த புறக்கணிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருப்பதையே நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கான அந்த முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பதில்தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே தேர்தல் தோல்விக்கு நான் தான் காரணம் என முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தோல்வியை அவர் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார் என்ற குற்றச்சாட்டு தற்பொழுது வரைக்குமே இந்த முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டு பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும், அதில் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.